ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சில் ஃப்ளை ஸ்டிச் தான் சொல்லித்தர போகிறேன். என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இந்த ஸ்டிச் வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து நார்மல் நீடில் அண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டு தான். ஓகேவா? நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் சில்க் த்ரெட்டும் வந்து யூஸ் பண்ணலாம். எம்ப்ராய்டரி த்ரெட்டுக்கு பதிலாக நீங்கள் சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணி பண்ணும்போது அந்த லுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லீஃப் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். லீஃப் வரைஞ்சிட்டு அதில் வந்து சென்டரில் ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். நீங்களும் அதில் வரைஞ்சிக்குங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போது நம்ம லைன் வரைஞ்சோம் இல்லையா, அதில் வந்து மேலேருந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து தள்ளி நீடில் வந்து நீங்கள் பஞ்ச் பண்ணி மேலே எடுங்க. இப்போ சென்டர்லேயே வந்து நீடில் வந்து நீங்கள் பஞ்ச் பண்ணி கீழே எடுங்க. எடுத்துட்டு இப்போ இந்த கார்னர் பகுதி இருக்குது பாருங்கள். நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணமோ அந்த இடத்துல வந்து அது பக்கத்துலேயே வந்து த்ரெட்டை வந்து நீங்கள் கீழேருந்து பஞ்ச் பண்ணி நீங்கள் மேலே எடுக்கணும். எடுத்த பிறகு பாருங்கள், மறுபடியும் இந்த ஆப்போசிட் சைடில் நீங்கள் அதே இடத்துல வந்து பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து நீடில் வந்து பஞ்ச் பண்ணணும். இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பஞ்ச் பண்ணும் போது நீங்கள் இப்போ நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, சென்டரில் அந்த இடத்துல வந்து நீங்கள் நீடில் வந்து கீழேருந்து நீங்கள் மேலே குத்தணும். உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக தான் சொல்லித்தரேன். ஸோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது புரியும். பாருங்கள், இப்படி போடும்போது நமக்கு ஸ்டிச்சு வந்து ஈஸியாக வந்துடும். ரெண்டு சைடும் வந்து அந்த ஸ்டிச்சு வந்து வந்துடும். இல்லை நீங்கள் ஒன் சைடாகவும் நீங்கள் வந்து போடலாம். தனித்தனியாகவும் போட்டு எடுக்கும் போது அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ மறுபடியும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச் வந்து நான் போட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து லாக் ஸ்டிச்சு போல். இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், நம்ம இப்போது இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த ஸ்டிச்சு பக்கத்துலேயே திரும்ப நீடில் வந்து நீங்கள் பஞ்ச் பண்ணி மேலே எடுங்க. எடுத்துட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் வந்து பஞ்ச் பண்ணி கீழே நீடில் விட்டுட்டு இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் பிடிச்சிக்குங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எந்த டிஸ்டன்ஸ் வேணும்னு தெரியும். பிடிச்சிக்கிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம குத்தணும் இல்லையா, அங்கே பாருங்கள், இந்த இடத்துல சென்டரில் நம்ம வந்து பஞ்ச் பண்ணி எடுத்தோம்ல, அதே இடத்துல மறுபடியும் நீட்டில் வந்து நீங்கள் பஞ்ச் பண்ணி மேலே எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ராங்காக வந்துடும். இந்த ஸ்டிச் வந்து ஸ்ட்ராங்காக வந்துடும். இப்போது வெளியே வந்து என்ன பண்ணுங்கள், சின்னதாக ஒரு நீடில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச் வந்து போடணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இந்த ஸ்டிச் வந்து போடணும். இதில் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சில் ஃப்ளை ஸ்டிச் தான் நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த சைட்லேருந்து எடுத்துட்டு நான் இன்னொரு மெத்தடும் இல்லையே சொல்லித்தரேன். சப்போஸ் உங்களுக்கு புரியாதவங்க இந்த மெத்தடை கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம எந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணமோ அந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து நீடில் வந்து நீங்கள் கீழே குத்தி எடுங்க. எடுத்துட்டு இப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடில் மறுபடியும் நீடில் வந்து கீழேருந்து மேலே எடுங்க. எடுத்துட்டு எந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணமோ அந்த இடத்துல நடுவில் சென்டரில் நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம், அந்த இடத்துல நீடில் வந்து பாருங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே நீங்கள் வந்து ஒரு குட்டியாக ஒரு ஸ்டிச் வந்து போடணும். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் தான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் அந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பக்கத்துலேயே வந்து நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் தள்ளி நீங்கள் வந்து இதை ஸ்டிச் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த ஸ்டிச்சு வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் பார்க்கும்போது நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும் அது பக்கத்துலேயே வந்து த்ரெட்டை வந்து மறுபடியும் எடுங்க. எடுத்துட்டு இது பக்கத்தில் பாருங்கள், அதுக்கு ஆப்போசிட்டில் அது பக்கத்துலேயே வந்து நான் நீடில் வந்து பஞ்ச் பண்ணி எடுத்துட்டு இது ஒரு சென்டர் பாயிண்டில் வந்து நான் த்ரெட்டை வந்து எடுக்கிறேன். எடுக்கும் போது நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு ஸ்டிச் வந்து கிடைக்கும். இது வந்து ஃப்ளை ஸ்டிச். இப்போ இதுக்கு கீழே வந்து கொஞ்சமாக த்ரெட்டை வச்சு நீங்கள் குத்தி எடுக்கும் போது இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகிடும். இப்போ நான் சொல்லி கொடுத்தேன்ல, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான்
மற்ற பகுதியும் நான் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ எல்லோரும் வந்து கவனமாக பாருங்கள். நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எம்ப்ராய்டரி த்ரெட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்டிச்சு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து இது பொறுமையாக நீங்கள் வந்து தினக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து என்னுடைய ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சு வந்து தொடர்ந்து பார்க்கணுன்னா அதுக்கு என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் வந்து கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச் தான் வரும். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய வீடியோவை பாருங்கள். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.